மரண பயத்தை காட்டிட்டியே பரமா. இப்படி இங்கிலாந்தும் பெல்ஜியமும் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்சஸ் ஆயிப்போச்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே இங்கிலாந்து காங்கோ கூட மோதுனாங்க. காங்கோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 7வது நிமிஷத்துல ஒரு அசத்தலான கோலை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாங்களும் கோல் அடிப்போம்னு சொல்லிட்டு எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா காங்கோ சூப்பரா டிஃபெண்ட் பண்ணி நாங்க கோலே அடிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. 75வது நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்துனால கோலே அடிக்க முடியல. என்னப்பா மேட்ச் இப்படி டஃபா போகுதே, இங்கிலாந்துக்கு ஒரு மரண பயத்தை காங்கோ காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க கேன இருந்துட்டு நான் சூப்பரா கோல் அடிப்பேன்னு சொல்லிட்டு கரெக்டா 75வது நிமிஷத்துல ஒரு கோலை அடிச்சாரு. அதோட நிறுத்தாம நான் இன்னொரு கோலும் அடிச்சு அசத்துவேன்னு சொல்லி 86வது நிமிஷத்துல ஒரு சூப்பரான கோலை அடிச்சு விட்டாருங்க. இதனால இங்கிலாந்து காங்கோவை 2-1 அப்படின்ற அடிப்படையில வீழ்த்தி ரொம்ப அழகா ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுத்து பெல்ஜியம்க்கும் செனகலுக்கும் நடந்த மேட்ச் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. செனகல் 21வது நிமிஷத்துல ஒரு அசத்தலான கோல் அடிச்சிட்டாங்க. அதோட நிறுத்தாம நாங்க 51வது நிமிஷத்துல ஒரு கோல் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கோலை அடிச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல செனகல் கொடுத்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பெல்ஜியம் கோல் அடிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க. என்னப்பா இப்படியே போகுது, பெல்ஜியம் கோல் அடிச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க கரெக்டா 86வது நிமிஷத்துல பெல்ஜியம் ஒரு கோலை அடிச்சாங்க. அதோட நிறுத்தாம அடுத்த 3 நிமிஷத்துல 89வது நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சு அழகா இந்த மேட்சை ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா 2 பேர்னாலையும் கோல் அடிக்கவே முடியல. எங்க பெனால்டி ஷூட் அவுட் வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்ப அப்பதான் கரெக்டா 120வது நிமிஷத்துல இன்ஜுரி டைம்ல கரெக்டா பெல்ஜியமுக்கு லக்கியா ஒரு பெனால்டி வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதை கரெக்டா பயன்படுத்தி ஒரு கோலை அடிச்சிட்டாங்க. இதனால இந்த மேட்சை பெல்ஜியம் 3-2 அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா வின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் 16க்கு போயிட்டாங்க. ஆனா பாவங்க செனகல் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கூட அவங்களால வின் பண்ண முடியல. கடைசி 5 நிமிஷம் மட்டும் தடுத்திருந்தாங்க அப்படின்னா அழகா அவங்களும் ஒரு பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. எது எப்படியோ இந்த மேட்ச் பாக்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப அடுத்து யுஎஸ்ஏக்கும் போஸ்னியாவுக்கும் நடந்த மேட்ச்ல யுஎஸ்ஏ 45வது நிமிஷத்துல ஒரு கோலு 82வது நிமிஷத்துல ஒரு கோல்னு சொல்லிட்டு அடிச்சு ஈஸியா போஸ்னியாவை 2-0 அப்படின்ற அடிப்படையில வீழ்த்தி அவங்களும் ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. உண்மையிலே இப்ப நடக்கிற ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்சஸை பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யார் அடுத்த ரவுண்டுக்கு போவா, யார் வின் பண்ணுவா அப்படின்றத அவ்வளோ ஈஸியா சொல்லவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நடந்த இந்த 3 மேட்சஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.